விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றுமில்லையாம் பண்ணிய உலகத்தில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நிகழும் 2026 ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனீஸ்வர பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த சனி பயிற்சி மேசராசி என்பவர்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மேசராசி என்பர்கள்லாம் ஏழரை சனியில் அடி எடுத்து வைக்கிறாங்க. அப்படி ஏழரை சனி அப்படின்னும்போது பெரிய துன்பத்தை உண்டு பண்ணிடுமா, பெரிய கெடுதலை செஞ்சிடுமா, சனி பகவானுடைய ஆட்டம் ஆரம்பம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு பெருசாக ஒன்றும் பயப்பட தேவையில்லை. காரணம் என்னென்னா, இந்த 2026 ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் கடகராசியில் போய் உச்சமடைய போகிறார். அப்படி உச்சமடையக்கூடிய அந்த குரு பகவான் தன்னுடைய 9வது விசேஷமான பார்வையால் தன்னுடைய ராசியிலே பேச்சியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை பார்க்குறாரு. சனி பகவானை பொறுத்தவரை அவர் யாருக்கும் கட்டுப்பட மாட்டார். ஆனால் குரு பகவானுடைய பார்வைக்கு அவர் சாந்தமாகிடுவார், கெடுபலனே இருக்காதுன்னு சொல்லலாம். அதாவது என்னென்னா, இந்த சனி பயிற்சினால் மேசராசி என்பவர்களுக்கு கெடுபலன்களுக்கு மாறாக நற்பலன்களே விளையும் அப்படின்னு சொல்லலாம். சரி, விரயச்சனி அப்படின்னு சொல்கிறாங்களே, 12ஆம் வீட்டில் பேச்சியாக இருக்குது, விரயத்தை உண்டு பண்ணிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சுபமான விரயங்கள் உண்டாகும். அதாவது திருமணத்திற்காகவோ, பிள்ளைகளுடைய படிப்பு செலவு பண்ணுறதுக்காகவோ, இல்லை வீடு கட்டுறதுக்காகவோ, நிலம் வாங்கிறதுக்காகவோ, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இதுமாதிரி சுப விரயங்கள் உண்டாகும். ஏன்னா குருனுடைய பார்வை சனி பகவான் மேலே பார்த்தனால சுபமான விரயங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்க்கும்போது பிரயாணங்கள் உண்டாகும். அது வெளியூருக்கோ, வெளி மாநிலத்துக்கோ, வெளிநாட்டிற்கோ தொழிலுக்காகவோ, இல்லை ஒரு வேலைக்காகவோ, படிப்புக்காகவோ வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம், பிரயாணங்களை நிறைய உண்டு பண்ணுவார். மேலும் சொல்லப்போனால் அவருடைய பார்வை தனஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய பொருளாதார நிலை நல்ல சீராக இருக்கும். காசு பணத்துக்கு சிரமப்படுற மாதிரி ஒரு சூழலாம் வராது. உங்களுடைய பொருளாதார நிலை மேம்படக்கூடிய ஒரு நிலையெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். அதாவது திருமணம், குழந்தை பேர், இது மாதிரி நல்ல சந்தோஷமான விஷயங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மத்தியில் அந்யோன்யம், ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் அந்யோன்யம் பெறக்கூடிய ஒரு சூழலாக வரும். பிரிந்த கணவன் மனைவிகள்லாம் ஒன்றுபடக்கூடிய ஒரு காலநிலைகள்லாம் உண்டாகும். மேலும் சொல்லப்போனால் கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் அந்த கல்வியில் நல்ல ஆர்வமாக படிக்கக்கூடிய ஒரு சூழல், பட்டம் பதவிகள் பெறக்கூடிய ஒரு காலநிலைகள்லாம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த சனி பகவான் 6வது வீட்டை பார்க்கறதுனால உங்களோட கடன் சுமைகள் படிப்படியாக அகலும். மேலும் அரசாங்கத்தால் ஆதாயம், அதாவது அரசாங்கத்தில் உதவிக்காக காத்துட்ருக்கவங்க, ஒரு வேலை வாய்ப்புக்காக காத்துட்ருக்கோம், இதெல்லாம் அரசாங்கத்தால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு சூழலாம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நாட்பட்ட நோய் நொடிகள் தீரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். மேலும் 9வது வீட்டுக்கு சனி பகவானுடைய பார்வை படுறதுனால மூதாதையர் சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து பத்துக்கள்லாம் கிடைக்கக்கூடிய காலம். மேலும் சொல்லப்போனால் ஆன்மீக பிரயாணங்கள், குலதெய்வ வழிபாடு, இது மாதிரி நல்ல விஷயங்களாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் சொல்லப்போனால் அவர் 10க்கும் 11க்கும் உரியவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழல் வரும். அதாவது தொழிலில் புதிய முதலீடு போட்டு அதை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். மேலும் ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹையர் பொசிஷன் கிடைக்கிறது, சேலரி ஹை கிடைக்கிறது. இது இப்போ அதாவது என்னென்னா வேலையிலும் தொழிலில் ஒரு லாபகரமான போக்கு, ஒரு முன்னேற்றமான ஒரு பாதை தென்படும் அப்படின்னு சொல்லலாம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, தொழில் புதியவங்களுக்கு தொழில் அமையிறது, புதிய தொழில் அமையிறது, இது மாதிரி நல்ல விஷயங்களாக இந்த சனீஸ்வர பகவான் பண்ணுவார். சரி, அப்போ 7.5 சனி அப்படின்னு சொல்கிறோமே, கெடுதலே நடக்காதா அப்படின்னா இந்த குரு பகவான் கடகராசியில் பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் 2027 ஜூனுக்கு அப்புறம் அவர் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார். அதுக்கப்புறமா என்னென்னா இந்த சனீஸ்வர பகவான் குரு பகவானுடைய பார்வையிலேருந்து விலகிடுவார். அதுக்கப்புறம் தான் சனியுடைய ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2027க்கு அப்புறமா 7.5 சனியுடைய தாக்கம் சிறு சிறுதாக அந்த மேசராசி அன்பர்கள் உணரத் தொடங்குவாங்க. அதாவது இந்த 2027க்கு அப்புறமா தேவையற்ற செலவுகள், தேவையற்ற பிரயாணங்களை தவிர்க்கணும். அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வராத மாதிரி பார்த்துக்கணும். சண்டை சச்சரவுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். குடும்ப ஒற்றுமை சீர்குலையக்கூடிய வாய்ப்புகள். உங்களுடைய பொருளாதாரத்தை ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுக்கணும். அது தேவையில்லாமல் கடன் வாங்குறது, தேவையில்லாமல் ஒரு முதலீடு பண்ணுறது, இது மாதிரி புதிய முயற்சிகள் எல்லாமே தவிர்க்கணும். மேலும் சொல்லப்போனால் படிக்கக்கூடிய மாணவர்கள்
அந்த கல்வியில் வந்து கவனமாக வந்து இருக்கணும். தேவையில்லாத கடன் வாங்கக்கூடாது. மேலும் வந்து உடல்நிலையில் வந்து ஆரோக்கியம், அதாவது ஆரோக்கியம் மேம்படுற அளவு உடல்நிலையை வந்து நம்ம வந்து சீராக வந்து கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலும் வந்து தந்தை உறவில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வந்து சொத்து பத்துக்கள்லாம் வந்து பிரச்சனை, கேஸு இது மாதிரிலாம் போகக்கூடிய ஒரு அமைப்பில் வரும். மேலும் சொல்லப்போனால் இந்த வேலை செஞ்சிட்ருக்கவங்க, ஜாபில் இருக்கவங்க அங்கே அந்த வேலையை தக்க வைக்கிறதுக்கு அவங்க வந்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்கே ஆகாத ஒரு சூழ்நிலைலாம் வந்து உண்டாகும். அதை தக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து பார்க்கணும். வேலையை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதே சமயத்தில் தொழில் செய்கிறவங்க அந்த தொழிலில் வந்து கவனத்தை வந்து செலுத்தணும். ஏன்னா வந்து முதலீடே அற்று போகக்கூடிய நிலைமை, அதில் நஷ்டமடையக்கூடிய ஒரு சூழல்லாம் வந்து வரும். மேலும் மூத்த சகோதரத்தினால வந்து பிரச்சனைகள், இதுமாரி வந்து இந்த 7.5 சனின்றது பாரப்பா 12 ஜென்மம் நன்றில் பாங்கான மூடன் சஞ்சார நாளில் சீரப்பா சிறநோயும் அம்மை வேதி சிவசிவா ஜலபயமும் பொருளும் சேதம் கூறப்பா குடியோடி போகச் செய்வான் கொற்றவனே குடும்பத்தில் கலவம் போவும் வீரப்பா வெகுபேருக்கு கொடியோனாகி விளங்குவன் புதிய நிலை விளம்ப கேளு என்றார் புலிப்பாணி சித்தர். அப்படி இருக்கும்போது அவமானங்கள் உண்டாகும், திடீர் வந்து பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். அதெல்லாம் வந்து விபத்துக்கள், கண்டங்கள், இது எல்லாமே வந்து என்னென்னா இந்த குரு பார்வை இருக்கிறது எந்த ஒரு பிரச்சனை இல்லை. 2027 ஜூனுக்கு அப்புறமா குரு பார்வை விலகும்போது இந்த மேஷராசி அன்பர்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து உங்களுடைய ராசிநாதனுக்கும் அந்த சனீஸ்வர பகவானுக்கும் வந்து கொடிய பகை என்னும்போது பிடிச்சி படுத்தி விட்டுருவார், உங்களை ரொம்ப துன்பத்துக்கு ஆளாகிடுவார். சரி, இந்த சனி பகவானுடைய கெடுபலனிலிருந்து விலகணும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் சனீஸ்வர பகவான் வந்து வழிபடலாம். மேலும் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகில் வந்து நட்சத்திர கோயில்ன்ற வந்து ஒரு இடம் இருக்குது. அங்கே மலை மேலே வந்து முருகப்பெருமான் ஆலயம் இருக்குது. இது 27 நட்சத்திரக்கும் பரிகார ஸ்தலம், பொதுவான பரிகார ஸ்தலம். அங்கே வந்து செவ்வாய்க்கிழமை போயிட்டு அங்கே வந்து, அதாவது என்னென்னா வெற்றிலை தீபம் வந்து ஏற்றி வந்தோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருளால் இந்த சனி பகவானுடைய கெடுபலங்கள் வந்து நம்ம விலகலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் ஜோதிட அன்பர்களே, இந்த மேசராசி அன்பர்கள் இந்த சனி பெயர்ச்சியில் இப்போதைக்கு விரைச்சனியில் பெரிய பாதிப்புலாம் இருக்காது. அடுத்தது ஜென்ம சனிலாம் வந்து வரும், அப்போ தான் ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போலாம் வந்து இறை சக்தியோடு இந்த காலத்தை கடக்கணும், கவனமாக கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். மேலும் இந்த 7.5 சனி உங்களுக்கு பெரிய பாதிப்பை எதுவும் வந்து தந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சனீஸ்வர பகவானை வேண்டி, மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுயஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.